தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய அவருடைய வார்த்தையை கேட்கலாம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும், கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் தோல்வி அடைவதை யாருமே விரும்பவில்லை. நாம் எல்லாரும் ஜெயிக்கணும், எப்பொழுதும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் என்பது எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள ஒரு ஏக்கமாகவும் விருப்பமாக இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி தேவை, வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வெற்றி தேவை, வியாபாரத்தில் தொழிலில் வெற்றி தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுகிறவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தில் வெற்றியை எதிர்பார்க்குறோம். யாருமே தோல்வியை விரும்பவில்லை, எல்லாருமே ஜெயத்தையும் வெற்றியையும் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நமக்கு வாழ்க்கையில் ஜெயம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்ததற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்கிற சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே 57வது வசனத்தை வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் இருக்கிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிவதற்கு காரணம் என்ன என்று ஒரே வார்த்தையில் சொன்னால் தேவன்தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அதுதான் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரம் தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிட்டார். இங்கே நீங்கள் படித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபாரிய காலத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அருமையானவர்களே,
அந்த முன்னே சொல்லப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், கொஞ்ச காலம் இருந்தார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் தானியேல் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் ராஜாக்கள் மாறிப்போனது, காலங்கள் மாறினது, ஆட்சிகள் அதிகாரங்களெல்லாம் மாறிப்போனது, அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ராஜாக்கள் தோற்று போனார்கள். ஆனால் தானியேல் என்கிற மனிதன் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருந்தான். அவனுடைய எல்லா நாட்களிலும் அவன் ஜெயத்தை அனுபவித்தான். அதற்கு காரணமாக இருந்தவர் ஆண்டவராகிய தேவன். அந்த ஜெயத்திற்கு தானியேல் என்ன காரியங்களை செய்திருக்கிறார்? தேவன் மாத்திரம் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. தேவன்தான் ஜெயத்துக்கு காரணமாக இருந்தாலும் அந்த தானியேல் அந்த ஜெயத்தை அனுபவிப்பதற்கு அந்த தேவனோடு கூடுள்ள உறவை எப்படி வைத்திருந்தார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிவதற்கு என்ன காரணம்? 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீர்மானம் பண்ணி கொண்டு தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயத்திற்கான முதல் காரணம், ஒரு அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தானியேல், ஒரு அந்நிய தேசத்தில் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தானியேல். இந்த தானியேலுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு எது காரணமாய் ஆரம்பத்தில் எது காரணமாய் இருந்திருக்கிறது? அவன் தன்னை காத்து கொண்டதினாலே. என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இந்த உலகம் எல்லாம் ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு உலகம். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பாவத்திலும் அசுத்தத்திலும் அருவருப்புகளிலும் எல்லா விதமான பாவங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் நடுவில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் நடுவில் ஒரு தேவனுடைய மனுஷனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு 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 பரிசுத்த மனுஷனாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தங்களை காத்து கொள்வதில் நிறைய விஷயங்களில் நம்ம அக்கறையாக இருப்போம். ஒரு ஆபத்து வருகிறது என்றால் காத்துக்கொள்ளுவோம். ஒரு வியாதி வருகிறது, பலவீனம் வருகிறது என்றால் அந்த வியாதியில் பாதிக்கப்படாமல் உடனே மருத்துவரிடத்தில் போய் ஏதோ மருத்துவம் செய்து தங்களை காத்துக்கொள்ளுவோம். தனக்கு இருக்கிற பொருட்களை, பணத்தை வீணாக செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுவோம். இன்னும் பலவிதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம விலகி நம்மளை காத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. தானியேல் என்ன செய்தான்? ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளை காக்கிறதுல நாம் எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறோம்? நம்முடைய சரீரத்தை காக்கிறதுல அக்கறை காண்பிக்கிற நாம, நம்முடைய அழகை காத்துக்கொள்வதில் அக்கறை காண்பிக்கிற நாம, நம்முடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வதில் அக்கறை காண்பிக்கிற நாம, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய தனிப்பட்ட நற்குணங்களை காத்துக்கொள்வதில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு மனுஷன் தன்னை காத்துக்கொள்ள முடியும்? வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு மனுஷன் தன்னை எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. ஒரு மனுஷன் தன்னை காத்துக்கொள்வது எதன் மூலமாக? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே தானே. ஒரு மனுஷன் தன்னை எப்படியும் சுயமாய் காத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்களை சுயமாக காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்வதனால் தானே. இந்த உலகம் அசுத்தமும் பாவமும் நிறைந்த ஒரு உலகம்.
இந்த உலகத்தில் நம்ம ஒரு தன்னை காத்து கொண்டு வாழ வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ வேண்டும், உண்மையை காத்து கொண்டு வாழ வேண்டும், நேர்மையான வழியிலே நடந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு உள்ள உறவில் நம்மளை பரிசுத்தமாக நம்மை கரைபடாமல் காத்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் நம்மளை காக்க முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதன் மூலம், கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளுகிறதன் மூலம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறதன் மூலம், அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறதன் மூலமாக நம்மை காத்து கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வேதம் அழகாய் 119 சங்கீதத்தில் 105வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில், பாவ அழுக்குகளும் அசுத்தமும் நிறைந்த உலகத்தில் நம்மளை கரைபடாமல் காப்பதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக நீங்கள் படிக்கும்போது நம்மளை காத்துக்கொள்வதற்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடிகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம காக்கப்பட வேண்டியது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் அழகாய் காக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை நம்ம இஷ்டத்துக்கு, அந்த இருதயம் மனம் போன போக்கிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால், நம்முடைய இருதயம் காக்கப்படாமல் போனால் அது நம்முடைய வாழ்க்கையவே அழித்து போடும், அது நம்முடைய வாழ்க்கையவே கெடுத்து போடும், அது நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி போடும். எனவே எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டால் அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப் என்கிற மனுஷனை குறித்து பார்த்தீர்கள் என்றால், அவன் தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னை ரொம்ப அழகாக காத்து கொண்டான். அவனை பாவ செயல்கள் தேடி வந்தது, பாவ சிற்றின்பங்கள், பாவ மயக்கங்கள் அவனை தேடி வந்தது, அருவருப்புகள் அவனை தேடி வந்தது. ஆனால் அவன் எந்த பாவ இச்சைகளுக்கும் எந்த பாவ சந்தோஷத்துக்கும் இடம் கொடுக்காமல் அவன் பாவத்தை வெறுத்தான். அவனிடத்திலே வந்த அசுத்தத்திற்கு அவன் இடம் கொடுக்கலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பாவம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்திருந்தால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு இழந்து போகிறது. அவன் தன்னை காத்து கொள்ள முடியாமல் போகிறான். ஆனால் யோசேப்பு பாவத்தை செய்யாதபடிக்கு தன்னை இளம் வயதிலேயே காத்து கொண்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம், வாலிப தம்பி தங்கச்சிமாராக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாலிபத்தை எவ்வளோ தூரம் காத்துக்கொள்கிறீங்க? இந்த வாலிப வயசில் எப்படியாவது வாழ்ந்துட்டு ஒரு காலம் வரும், அதுக்கப்புறம் மாறிக்கிடலாம், திருந்திக்கிடலான்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாலிபத்தோடு விளையாடி கொண்டிருக்கலாம். வாலிபத்தில் பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் விழுந்து சிக்கி உங்கள் வாலிபத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் தேவன் பக்கம் திரும்பி பாருங்கள். உங்களை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீ தேவாலயத்திற்கு செல்லும்போது உன் நடைகளை காத்துக்கொள். தானியேல் தன்னை காத்து கொண்டான், அவன் தன்னுடைய நடைகளை காத்து கொண்டான். ஆலயத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய ஜனங்கள், கர்த்தரை சேவிக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்கள் நடைகளை காத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன வழியில் நடக்கிறோம், எந்த பாதையில் நடக்கிறோம், என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதிலே மிகுந்த கவனம் செலுத்தி நம்முடைய நடைகளை காத்து கொண்டால் நம்முடைய காரியம் ஜெயமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒருவேளை அது இன்னும் புரியாமல் இருக்கலாம். என் வாழ்க்கையில் எவ்வளோலாம் தோல்வி வருது, என்ன காரணம் புரியலை. என்ன காரணம் தெரியுமா? வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளலை, இருதயத்தை காத்து கொள்ளவில்லை, அதான் தோல்விக்கு காரணம். நம்முடைய நடைகளை காத்து கொள்ளவில்லை, அதுதான் தோல்விக்கு காரணம். யோசேப்பை போல பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்ளவில்லை, பாவத்தில் விழுந்து விழுந்து போகிறதுனால
பின்னாலேயே தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது. பாவ அடிமைத்தனம் ஒரு மனுஷனை தோல்வி அடைய பண்ணும். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அழகாக வரிசையாக சில விஷயங்களை கர்த்தர் சொல்றாரு. அரணை காத்துக்கொள். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான். நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் சத்துருவாக செயல்படுகிறது சாத்தானுடைய செயல்கள், அசுத்த ஆவிகள். நம்மளை கெடுக்கிறதுக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை சிதைக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறதுக்கு சிதறடித்து போடுகிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். எனவே நீ காத்துக்கொள்ள வேண்டியது என்ன? அரணை காத்துக்கொள். நமக்கு யார் அரண்? தேவனாகிய கர்த்தரே நமக்கு அரணாக இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கர்த்தரே அரணாக, கர்த்தரே அடைக்கலமாக, கர்த்தரே அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அரணும் அடைக்கலமும் பாதுகாப்பாக இருக்கும்போது அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அரணை காத்துக்கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோபுவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒரு அரணை வைத்து வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். சத்துரு தேடி வந்தான். அவன் சிதறடிக்கிறவனாக வந்து யோபுவின் குடும்பத்தை சிதறடிக்கலாம் என்று சொல்லி பார்த்தபோது யோபுவின் வீடு கர்த்தராலே வேலி அடைக்கப்பட்டிருந்தது. எனவே அவனாலே அந்த வேலிக்குள் வர முடியவில்லை. அவனுக்கு கர்த்தர் அரணாக இருந்தார். யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்வார்களோ என்று பயந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தி தன்னுடைய குடும்பத்தை அரணாக அவன் காத்து கொண்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால் யோபுவை எந்த விதத்திலும் சத்துரு ஜெயிக்க முடியலை. யோபுவுக்கு முன்னால் பிசாசு தான் தோற்று போனான், யோபு ஜெயம் பெற்றான். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அரணை காத்து கொள்ளுகிறீர்களா? தெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அரணுக்குள்ள நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? அந்த அரணை உடைச்சிட்டு வெளியே போகிறீங்களா? உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பின் எல்லையை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும்போது ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். போகிற வழியில் கள்ளர்களுடைய கையிலே அகப்பட்டு அவர்கள் அவனை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்படி காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுட்டு போன அந்த மனுஷன் வழியில் அனாதையாக அவன் காயப்பட்டு கிடந்தான். அவன் அரணை தாண்டி விட்டான். தேவன் அவனுக்கு கொடுத்த அரண் எருசலேம். ஆனால் அந்த எருசலேம் என்கிற அந்த அரணை விட்டுவிட்டு அவன் எரிகோ என்கிற சாபம் நிறைந்த இடத்திற்கு போனான். எரிகோ எருசலேம் என்று சொன்னால் அது தேவனுடைய வீடு, தேவனுடைய ராஜ்யம், மகாராஜாவின் நகரம், இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட எருசலேமில் வாழ வேண்டியவன் அவன் எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். அன்றைக்கு யோசுவாவின் காலத்திலே எரிகோ பட்டணத்தை கர்த்தர் சபித்தார். அந்த பட்டணத்தை கட்டுகிறவன் அவன் அஸ்திபாரம் இடும்போது அவனுடைய மூத்த மகன் மரித்து போவான் என்று ஆண்டவர் சாப வார்த்தை கூறியிருந்தார். எரிகோ ஒரு சாபம் நிறைந்த இடத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அநேக நேரங்களில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அரணை நம்ம காத்து கொள்ளாமல் எல்லையை மீறி சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால இன்றைக்கு வாழ்க்கையில் தோல்வி வருகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் யோசித்து பாருங்கள், உங்கள் தோல்விக்கான காரணம் என்ன? உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன? நீங்கள் தோற்று போவதற்கான காரணம் யாரோ காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம். சில மனிதர்கள் சொல்லுவாங்க, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி புகார் கொடுத்துட்டாங்க, எனக்கு விரோதமாக என்னமோ செஞ்சிட்டாங்க. அதனால் இல்லை, நம்முடைய தோல்விக்கு நம்ம தான் காரணம். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழியை யோசித்து பாருங்கள். நீங்கள் அரணை காத்து கொண்டீர்களா? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சத்துரு எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்கிறான், வழி தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ போகலாம், எப்போ ஒரு மனுஷனை ஏமாற்றலாம், எப்போ ஒரு மனுஷனை வஞ்சிக்கலாம், அவன் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறான்.
இன்னொரு வேதவசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர் அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட எவ்வளவோ பேசியிருக்கிறார். இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவதற்கு ரெண்டாவது ஒரு காரணம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வேத வசனம். அங்கே தானியேலுக்கு விரோதமான ஒரு பயங்கரமான சதி அங்கே நடைபெறுகிறது. அந்த சதியிலே தானியேலை அகப்படுத்துவதற்காக எதிராளிகள் ஒரு பயங்கரமான சதித்திட்டத்தை உருவாக்கி அவனை எப்படியாகிலும் குற்றப்படுத்தி அவன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க. தானியேலை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். அதில் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா பொறாமை கொண்டார்கள். அப்படி பொறாமை கொண்டதுனால அவனுக்கு விரோதமாய் சில காரியத்தை செய்கிறாங்க. செஞ்சு குற்றங்களை தேடுறாங்க. ஒரு குற்றமும் தானியேல் மேலே கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்கிற ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவனை ஜெபிக்கிறதை தடுக்க நினைத்தார்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் உள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணி திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜாவுடைய உத்தரவு என்ன? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனத்தை நோக்கி யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு தவறான ஒரு சட்டம் தேசத்தில் இயற்றப்பட்டது. ராஜாவும் அதற்கு கையெழுத்து போட்டு விட்டார். ராஜாவுக்கு தெரியவில்லை, தானியேலை சதியில் அகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிரதானிகளும் மந்திரிகளும் பிரபுக்களும் தேசாதிபதிகளும் தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்னு ராஜாவுக்கு தெரியாது. ராஜாவுக்கு தானியேலை மிகவும் நன்றாக பிடிக்கும். தானியேல் ஒரு நல்ல மனுஷன். ஆனால் ராஜா தானியேலுக்காகவே இந்த சதி செய்யப்பட்டது என்று அறியாமல் பத்திரத்திற்கு கையெழுத்து போட்டு விட்டார். அப்படியானால் இந்த தேசத்தில் யாருமே இனி இந்த கட்டளையை மீறக்கூடாது என்று சொல்லி கையெழுத்து வைத்தான். அப்படி கையெழுத்து வைத்து அப்படி யாராகிலும் ஜெபம் பண்ணினால் அவர்கள் சிங்கங்களின் கெபிகளிலே போடப்பட வேண்டும் என்று சட்டம். தானியேல் தேவனை நோக்கி தினமும் ஜெபித்தது போல 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். உங்கள் காரியம் ஜெயமாக மாற வேண்டுமா? உங்களுடைய காரியத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா? தானியேலுக்கு வெற்றி கிடைக்க காரணம் என்ன? ஒரு பெரிய மரண போராட்டத்தில் இப்பொழுது தானியேலுக்கு ஜெயம் கிடைக்கிறது. மரணத்தை முகாமுகமாக சந்தித்த ஒரு அனுபவத்தில் தானியேலுக்கு ஜெயம் கிடைத்தது. அவனை பிடித்து ஜெபம் பண்ணினான் என்று குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபித்து அவனை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே எறிந்து விட்டார்கள். ஆனால் சிங்கத்தின் முன்பதாக சிங்கம் ஜெயிக்கவில்லை, தானியேலே ஜெயித்தார். பயங்கரமான சதி, மரண போராட்டத்திலிருந்து கூட தானியேல் ஜெயம் பெற்றிருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை. ஜெபத்தை விட்டுவிடாமல் அவன் தினமும் தேவனை நோக்கி 3 வேளையும் அவன் விண்ணப்பம் பண்ணின போது
அந்த விண்ணப்பத்தின் பலன் அவனை அழிவிலிருந்து காப்பாற்றி ஜெயத்தை கொடுத்தது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு சதிகளை செய்யலாம், வஞ்சகமாய் செயல்படலாம், உங்களை அழிப்பதற்கு, உங்களை இல்லாமலாக்குவதற்கு, உங்கள் குடும்பத்தை சிதைப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை கரைப்படுத்துவதற்கு, உங்கள் பிள்ளைகள் மேலே குற்றஞ்சாட்டுகளை வைத்து உங்கள் மேலே தவறான காரியங்களை செலுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி மற்றவங்களுக்கு முன்னால் இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சித்தாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை நோக்கி பண்ணுகிற ஜெபத்தை விடாதீர்கள். குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபம், தனிமையாக ஜெபிக்கிற ஜெபம், ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம், உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், இரவு நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபத்தை விட வேண்டாம். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்து பாருங்கள், எத்தனை விதமான சதிகள் உங்களுக்கு விரோதமாக மனிதர்களால் ஏற்றப்பட்டாலும் எல்லா சதிகளையும் உடைத்து உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை தரும். எனவே தான் இப்படி சொல்வார்கள், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி. உங்களுக்கு இன்றைக்கி ஜெயம் கிடைக்கணுமா, உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி அநேகர் ஜெபத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. காலையில் எழும்பி ஜெபிக்கிறது இல்லை, ராத்திரி ஜெபிக்கிறது இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. எப்படி ஜெயம் பெறுவீங்க? ஜெபிக்காத நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்க்கவே கூடாது. தோல்விதான் வரும், தோற்று தான் போவீங்க. உங்களுக்கு ஜெயம் வேணுமா, ஜெபம் பண்ணுங்கள். தானியேல் ஜெபம் பண்ணினார், ஜெயம் பெற்றார். வேதத்தில் ஏராளம் மனிதர்கள் ஜெபம் பண்ணினார்கள், ஜெயம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார், ஜெயம் பெற்றார். சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எல்லாத்திலும் இயேசு வெற்றி பெற்றார். காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு உங்களுக்கு ஜெபம் இல்லாமல் போய்விட்டதென்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள், தேவனை நோக்கி அழுங்கள், முழங்கால்களை முடக்கி பாருங்கள், அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். பேசுகிறவர்கள் பேசட்டும், சதியாய் திட்டமிடுகிறவர்கள் இடட்டும், அவர்கள் என்னதான் செய்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிற மனிதனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெபிக்கிற மனிதன் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருப்பான், ஜெயித்து கொண்டே இருப்பான். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தானியேலைப் போல உங்கள் காரியம் ஜெயமாக மாறணுமா? ஜெயிக்க விரும்புகிறீங்களா? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் 1 கொரிந்தியர் 15 அழகாக படித்தோம் அல்லவா? ஜெயத்தை பெற விரும்புகிறீங்களா? இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றதற்கு என்ன காரணம்? 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. நன்றாக கவனியுங்கள், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் குற்றமற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். தானியேல் தன்னை காத்து கொண்டான். தானியேல் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார், வெற்றி பெற்றார். தானியேல் குற்றமற்றவராக இருந்தார். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் குற்றங்களை தேடுவாங்க. ஆனால் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கணும். அவங்க குற்றத்தை தேடுவதற்கு காரணம் பொறாமை. இன்றைக்கி பொறாமையினால் அநேகர் குற்றம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படியாகிலும் குற்றப்படுத்தலாமா என்று. ஆனால் தானியேல் மேலே ஒரு குற்றத்தையும் சுமத்தவே முடியவில்லை. இந்த பொறாமை என்கிறது பயங்கரமான ஆபத்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாக்கள் யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டு அவனை விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த நாட்களில் எல்லா காரியத்திலையும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மாறுபாடான சந்ததிகள் நடுவில்
குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நடக்கையில் நாம் குற்றமற்றவர்களாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். கடைசியாக தானியேலை குறித்து வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அழகான ஒரு காரியத்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை ராஜா சொல்லி அனுப்புகிறாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்படியானால் தானியேல் ஜெயம் பெறுவதற்கு காரணம் அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீங்க, ஜெயம் கிடைக்கும் நினைக்கிறீங்க, ஜெயத்தை வாஞ்சிக்கிறீங்க, ஆனால் தோல்வி தான் வந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? நீங்கள் ஆராதிக்கிறது இல்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை. மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினது அவரை ஆராதிப்பதற்காக. என்னை ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் மோசையை பார்த்து, மோசையின் மூலமாக பார்வோனை பார்த்து சொன்னார் அல்லவா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? தேவனை நாம் எப்பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும், வீட்டிலே ஆராதிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தானியேலின் வார்த்தையில் சொல்லுவோம் என்றால் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி இடைவிடாமல் ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். குடும்பமாக ஆராதிங்க, சபையை ஆராதிங்க, தனியாக ஆராதிங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, பாடல் பாடி ஆராதிங்க, நல்லா துதிங்க, பெரிய ஜெயம் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25 30 வரை படித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் சிறையிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். அவங்க ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இடம், பொருள், ஏவல் எதுவுமே அவசியம் இல்லை. பயணத்தில் ஆராதிக்கலாம், படுக்கையில் ஆராதிக்க முடியும், வியாதியில் இருக்கும்போது ஆராதிக்க முடியும். ஆபத்தான சூழ்நிலை சிறையில் பிடிச்சு போட்டாங்க, அந்த சூழ்நிலையிலும் அவங்க ஆராதனையை விடலை. காரணம், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி தானியேல் விசுவாசித்ததைப் போல இங்கே பவுலும் சீலாவும் விசுவாசித்தார்கள். சிறையிலே கை கால்களிலே அவர்களுக்கு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை துதித்து ஆராதித்த போது கட்டியிருந்த கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து விழுந்தது. கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் விடுதலையானார்கள். சிறைச்சாலைக்காரனும் ரட்சிக்கப்பட்டான். அன்றைக்கு சிறையில் ஒரு எழுப்புதல் உண்டானது. உங்கள் மூலம் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நீங்கள் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். தானியேல் புத்தகத்தில் அழகாக வாசித்தோம். 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். கோரேசனுடைய காலத்திலே, தரியனுடைய காலத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாக மாறியது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிற காலம் வரைக்கும் தொடர்ந்து ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தானியேலை போல நானும் ஜெயிக்க விரும்புகிறேப்பா, என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றும் என்று உங்களை தாழ்த்துங்க. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு இந்த சத்தியங்களை மறந்துடாதீங்க. ஒன்று, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, ஜெபத்திலே நாம் தரித்திருக்கணும். 3வது, குற்றமற்றவர்களாக இருக்கணும். 4வது, இடைவிடாமல் ஆராதிக்கணும். இதை நம்ம செய்யும்போது தேவனால் வருகிற ஜெயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. தோல்வி அடைந்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தோல்விக்கு மேலே தோல்வி, ஐயோ நான் ஏன் வாழ்கிறேன் என்று கலங்கி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லையே, எனக்கு வெற்றி கிடைக்காதா என்று போராடி கொண்டு கண்ணீரிலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கட்டளையிடுவீராக. என்னென்ன காரியங்களில் போராடிக்கிட்டு இருந்தாலும், என்னென்ன காரியங்களில் ஜெயமில்லாமல் இருந்தாலும், ஆண்டவரை இன்றைக்கு அல்லேலூயா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியை இன்றைக்கு கட்டளையிடுவீராக. அதை அனுபவிக்க கொண்டாட உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அனுகிரகத்தை கட்டளையிடும். நீங்கள் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே செய்யும். வியாதி, வேதனை, வறுமை, கண்ணீர், பயம், ஆண்டவரே பதட்டம், மன போராட்டம், பிசாசனுடைய போராட்டம், செய்வனை கட்டுகள், இதில் எல்லாம் தோற்று போய் கிடக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு ஜெயத்தை பெற்று தேவனுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchakurin. Contact 944 277 8986.